Welcome to Lifestyle of Lihana. Please subscribe my channel. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி டே இன் மை லைஃப் தான் பார்க்க போகிறோம். நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னா எங்கள் அம்மாவோட வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஒரு சின்ன ஃபங்க்ஷனுக்காக அம்மா வீட்டுக்கு போக வேண்டியது இருந்து அம்மா வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். எப்படியோ அம்மா வீட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். பிள்ளைங்களுக்காக ஐஸ்கிரீம் கேக் அண்ட் ஐஸ்கிரீம்ஸ் கொஞ்சம் வாங்கிட்டு போனோம். எப்போ போகும்போதும் ஐஸ்கிரீம்ஸ் தான் கேட்பாங்க. போன உடனே கொடுத்துட்டோம் கையில். அங்கே என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு பாருங்கள். அதை கட் பண்ணி சாப்பிடாம பாயசத்தை சாப்பிட மாதிரி ஸ்பூன் வச்சு கோரி சாப்பிட்டுட்ருக்கான் ஒருத்தன். அப்புறம் அம்மா கொஞ்சம் ஸ்வீட்ஸ் தந்தாங்க. ஸ்வீட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் தான் குட்டி பொண்ணு ஃபாஸ்ட்டாக ஒன்று எடுத்து சாப்பிட்டுட்டா. அப்புறம் எங்கே போனோன்னா கார்டனை பார்க்க தான் போனோம். நிறைய கோவக்காய் இருந்து வீட்டில், நிறைய காய்ச்சிருந்து, நிறைய பூ இருந்து, நிறைய பிஞ்சு இருந்து, சில காயிலெல்லாம் ஏதோ ஒரு பூச்சி கடித்த மாதிரி இருந்து, ஆனால் நிறைய காய் நல்லா இருந்தது. டெய்லியும் அன்னன்னைக்கு கூட்டுக்கு தேவையான அளவு காய் கிடைக்கும். அதில் 2 டைப் ஆஃப் காய் இருந்து, ஒன்று கொஞ்சம் உருண்டையாக இருக்கும், ஒன்று கொஞ்சம் பெருசாக நீளமாக இருக்கும். அப்படி கொஞ்சம் காயெல்லாம் பறிச்சிட்டு வந்தோம். இங்கே பாருங்கள், பூவில் என்ன அழகாக தேனி உட்காந்துருக்குன்னு. சின்ன சின்ன காயெல்லாம் பார்க்க அவ்வளோ அழகாக இருந்து பூவிலேருந்து காய் வர்றது. நம்ம வீட்டு தோட்டத்திலே விளைய வச்சு அதை அறுவடை பண்ணி அதை சமைச்சு சாப்பிட்றது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 2 கை நிறைய காய் கிடச்சிருக்கு. அப்புறம் என்ன பார்த்தோன்னா, அம்மா நிறைய மாங்காய் எல்லாம் அரைஞ்சி சுக்கு மாங்காவும் அடை மாங்காவும் போட்டிருந்தாங்க. அடை மாங்காய் கொஞ்சம் ஒரு டைப் ஆஃப் இருந்து, ஆனால் சுக்கு மாங்காய் நல்லா உணர்ந்து நல்லா காஞ்சி இருந்தது. இது மாங்காய் இல்லாத டைம் மீன் குழம்புக்கு எல்லாம் போடுறதுக்கு யூஸ் ஆகும். நல்லா காஞ்சிருந்து. அப்புறம் என்ன, ரொம்ப வயிறு பசி, மத்தியானம் டைம் ஆயிட்டு சாப்பிட போக வேண்டியதான். சாப்பிட போகிறதுக்கு எல்லாம் கட் பண்ண போயாச்சு. வீட்டிலையே வாழை இருக்கனால சாப்பாடும் சூடாக இருந்து சுட சுட சாப்பாட்டுக்கு வாழை இலை வெட்டியாச்சு. அப்புறம் சாதமும் போட்டாச்சு. அன்றைக்கி ஸ்பெஷல் என்னன்னா அவியல் கூட்டு, அப்புறம் மீன் குழம்பு, பீட்ரூட் கூட்டு, அப்புறம் மோர் மிளகு வச்சுருந்தாங்க, அப்புறம் சுக்கு மாங்காய், ஊறுகாய், அப்புறம் ஒரு எக்கு, அப்புறம் ஒரு ஸ்வீட். காலையில் ஸ்வீட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணால இனிப்பும் சேர்ந்துருக்கட்டுன்னு ஒரு ஸ்வீட்டு, அப்புறம் ரசம், மோர் எல்லாம் உண்டு. எல்லாம் வச்சு ஒரு பிடி பிடிச்சாச்சு. ரசம் ஊற்றுக்கு பாருங்கள், ஒரு சின்ன ஸ்பூன் தந்துருக்காங்க. லாஸ்ட்டு பாத்திரத்தோடையே கமுத்தி ஊற்றியாச்சு. அப்புறம் ஈவினிங் டைம் ஆயிட்டு, முட்டையில் உப்பு மிளகு எல்லாம் வச்சு சாப்பிடலான்னு ஒரு ஆசை. அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பெப்பரும் கொஞ்சம் சால்ட்டும் விட்டு சாப்பிடலான்னு ஓப்பன் பண்ணால் அது பிஞ்சு போயிட்டு. இருந்தாலும் சரி, நம்ம ஆசைக்கு ஒன்று சாப்பிடுவோன்னு சொல்லி அதில் கொஞ்சம் பெப்பர் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு அப்படியே ஒரு முட்டையை மொத்தமாக வாயில் போட்டு சாப்பிட்டாச்சு. அப்புறம் ஈவினிங் டைமு பிள்ளைங்க ஸ்கூல் போயிட்டு வந்தோடனே கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தோம். அதெல்லாம் ஒன்று ஒன்றா ஓப்பன் பண்ணிகிட்ருக்காங்க ஆர்வமாக. அப்புறம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அக்காவோட பையன் மியூசிக் கிளாஸ் போகிறான். அதுக்காக பியானோ வாங்கினாவ. அதை தான் ஓப்பன் பண்ணிகிட்ருக்காங்க. என்னை தான் புதுசாக வாங்கிட்டு வந்தாங்களா. ஸ்கூல் போயிட்டு வந்தோடனே எல்லாருமா சேர்ந்து அங்கே ஓப்பன் பண்ணிகிட்ருக்காங்க. பார்த்து தான் அவனுக்கு அவ்வளோ சந்தோஷம். உடனே ஆன் பண்ணி போட்டும் பார்த்துட்டாங்க.
அப்புறம் குட்டி பாப்பாவுக்கு கொஞ்சம் கூரவு ஊற போட்டிருந்தோம். ஊற போட்டு அது ஒரு வெள்ளை துணியில் காய வச்சு பவுடர் பண்ணி, நான் எப்போவுமே வீட்டுக்கு போகும்போது கொண்டு போவேன். அதே போல் காய வச்சு பவுடர் பண்ணி அப்புறம் என்ன நம்ம வீட்டுக்கு கிளம்பி வந்தாச்சு. பை ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching. Please subscribe my channel.